ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் முத்துக்குமாரையும் நாமினேட் பண்ணல யாரும். மித்தபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குது. யார் ஜெயிப்பான்னு சொல்லி போயிட்டு இருக்குது. இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்குது. இவங்க வந்து ஒரு 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் பாக்ஸையே பத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு கேஷ் பாக்ஸே வைக்கலைன்னு என்ன பண்ணுவாங்க தெரியல இவங்களுக்கு. அப்ப என்ன ஆகும்னு தெரியல. அப்புறம் பல்ப் கொடுத்துறாரு பிக் பாஸ். அதுக்கப்புறம் நேத்தோட எபிசோடுக்கு போனோம்னா விஜய் சேதுபதி என்ன என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மக்கள் சேவ் பண்ணக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது, நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மேக்சிமம் எல்லாரும் ராணுவம் சொல்றாங்க. நம்ம முத்துக்குமார் தெரியும் எப்பயும் போல சௌந்தர்யா சொல்றாங்க இவங்க இப்படிதான் இருக்கிறாங்களோ, இன்னும் எப்படிதான் இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அவரோட மென்ஷன் ஃபுல்லாவே இந்த கேம்ல மட்டும்தான். கேம் வந்து சௌந்தர்யா விளையாடுறதே இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து கேம்ல ஜெயிக்கிறது இல்லை, ஆனா வந்து விளையாடுறாங்க. இவங்க இவங்க மட்டும் ஜெயிச்சு எல்லா கேம்லயும் ஜெயிக்கிறது கிடையாதுல்ல. ஆனா வந்து சௌந்தர்யா மட்டும் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க, அது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து அப்போ எந்திரிச்சு சொல்றா. அப்படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமார், அதாவது முத்துக்குமார் மென்ஷன் பண்ணல, எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்றாங்க, நடிக்கிறாங்க, பேசியே ஜெயிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அப்படிலாம் இருக்கிற இதுல வந்து நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ராணுவ தான் சொல்றாங்க, ராணுவ ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரியலா இல்ல, அவர் இந்த கேமுக்கோசரம் ஒண்ணு பண்றாரு. ஆனா ராணுவா இருந்தா அந்த இதுல வந்து பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி வந்து இருந்துட்டு அதுக்கு என்ன கேட்கிறாருன்னா, அப்படி உண்மையாவே ராணுவோட கேரக்டர் அதுதான் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிற. அப்படி அப்ப சௌந்தர்யா வந்து அவன் முடிச்சுட்டுக்கிறாங்க. டக்குன்னு விஜய் சேதுபதி வந்து ராணுவ கட்டையே கேட்கறாங்க. அப்ப ராணுவ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இல்ல நான் வந்து சௌந்தர்யா சொல்றது கரெக்டா, நான் வந்து இந்த கேம் கொஸ்டின் தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்படி உடனே விஜய் சேதுபதி வந்து கிளம்பி போயிடாரு. அதாவது சௌந்தர்யாவை கேட்டா மட்டும் விஜய் சேதுபதி வந்து ஒரு இதா கேள்வி கேட்கிறாரு, மித்தவங்க அந்த அளவுக்கு கேள்வி கேட்கறதே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 நாளா, அதாவது 2 வீக்கா பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சௌந்தர்யா வந்து எப்படியோ வந்து கம்மி பண்ணணும், ஆடியன்ஸோட இதை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிளாப்ஸ் வர்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதெல்லாம் கம்மி பண்ணிடுறாங்க. சௌந்தர்யா பேசுறதுக்கு கம்மியா காட்டுறாங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைவ் ஸ்ட்ரீம்ல மேக்சிமம் வந்து சௌந்தர்யா தான் காட்டுறாங்க. ஏன்னா வேற யாரையும் காட்ட போறது இல்லை, காட்டினாலும் அந்த கண்டென்ட் எதுவும் கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் விஷ்ணு உள்ள வந்திருந்தப்ப, அதாவது பிக் பாஸ் இந்த சீசன் 8ல லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு 2.5 லட்சம் பேர் ஒரே டைம்ல பார்த்தது பாத்தீங்கன்னா அந்த ப்ரொபோசல் நடந்தப்பதான் பாத்தீங்கன்னா நடந்தது. மித்தபடி யார் பேசுறப்பயோ யார் சண்டை போடுறப்பயோ வந்து அந்த 2.5 லட்சம் பேர் பாக்குறத வந்து இல்ல. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சௌந்தர்யாக்கு ஆடியன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கிறாங்க. ஆனா அதை எப்படியாச்சும் டவுன் பண்ணணும் தான் பிக் பாஸ் டீம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட என்ன என்னதுன்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமாரோ ஜாக்கிலினோ தீபக்கோ இவங்க 3 விதத்துல வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவங்களோட டார்கெட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீக் பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே நம்மளோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரயான் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிப்பார் நம்மளோட இது. ஏன்னா அவர் வந்து கேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா கேம்லயும் நல்லா தான் பண்ணிட்டு வராரு. அதாவது டீமா விளையாடுறப்ப அவர்னால வந்து சரியா பண்ண முடியல. ஆனா வந்து இண்டிவிஜுவலா வந்து பண்ணாருன்னா கம்பல்சரி அவர் ஜெயிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எங்க டீம் சார்பாக வந்து ரயானுக்கு வந்து வாழ்த்துகிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா முத்துக்குமார் வந்து நான் யாரும் நாமினேஷன் பண்ணல. அதுதான் அப்படி பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து மிட் டே எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ரயான் வந்து ஓட்டு லீக் கம்மியா இருப்பாரு. ஆனா வந்து அவர் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிட்டா அப்படின்னா டைரக்டா உள்ள போயிடுவாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.